உங்களுக்கு இடுப்புல இருந்து வலி ஒரு பக்கமா இருக்கு. இந்த வலி வந்து பட்டக்ஸ் பகுதிக்கு வந்து கால் வரைக்கும் வலி பரவலா இருக்கு. இந்த வலி வந்து கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கு. கால் பாதங்கள் வந்து மரத்து போயிருக்கு. எரிச்சலா இருக்கு. ஊசி குத்துறது போல இருக்கு. எந்த கால்ல வலி இருக்கோ அந்த கால் வந்து வீக்னஸாவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல ஏற்படுற டிஸ்க் ப்ராப்ளத்தினால சயாட்டிகா ப்ராப்ளமா கூட இருக்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க எந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி வீட்ல இருந்து நீங்க சரி பண்ணலாங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜே சுதாஸ், ஷாலாம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணலாம், சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கா இல்லையா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக சரி செய்யறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சயாட்டிக்கானா என்ன? இப்போ லம்பார் கீழ் முதுகுல L4லேருந்து S3 வரைக்கும் லம்பார் நர்வ்ஸ் வந்து உருவாகி வருது. இந்த எல்லா நரம்பும் வந்து ஒரு 5 நரம்பும் சேர்ந்து ஒரு பெரிய நரம்பா உருவாகிறது தான் வந்து சயாட்டிக் நரம்பு. இந்த நரம்பு வந்து பெரிய நரம்பு நம்ம உடம்புல இருக்கிறதுலே வந்து 2 சென்டிமீட்டர் திக்னஸ் வரைக்கும் இருக்கும். இந்த நரம்புல வந்து L4லேருந்து S3 வரைக்கும் டிஸ்க் பல்ஜுனாலேயோ ஹெர்னியேஷனாலேயோ இல்லை ப்ரொலாப்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரூஷன் இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லனாலும் அந்த டிஸ்க் வந்து அந்த நரம்பை இரிட்டேட் பண்ணுறதுனால அந்த நர்வ் வந்து கம்ப்ரெஷன் ஆகுது. அதனால வர்ற வலி தான் வந்து சயாட்டிகா அப்படின்னு சொல்றோம். சில பேருக்கு வயசானவங்களுக்கு வந்து ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன் சொல்லுவோம். அந்த வெர்டிபிரல் பாடிஸ்ல வந்து சில நியூ போன் growth வந்து உருவாகி நர்வை வந்து இரிட்டேட் பண்ணும். ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ், அந்த ஸ்பைனல் கேனல் வந்து சுருங்கி அந்த நரம்பு அழுத்துறது. இதனாலேயும் வந்து சில பேருக்கு வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் வரும். கீழே விழுறதுனால வந்து டிஸ்க் வந்து விலகி வெளியே வருது. அதாவது வெர்டிபிரல் பாடி வெளியே விலகி வந்து இந்த டிஸ்கும் வந்து கம்ப்ரஸ் பண்றது, ஸ்பாண்டைலோலிஸ்தெசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து சில ட்ராமானால வருது. வயசானவங்களுக்கு வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னால வருது. பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சில பாஸ்டுரல் அப்நார்மாலிட்டினால எக்ஸசிவ் ஸ்ட்ரெயின் வந்து அந்த ஸ்பைனில் விழுறதுனால இந்த சயாட்டிக் நரம்பு அழுத்தப்பட்டு சயாட்டிகா ப்ராப்ளம் வருது. பட்டக்ஸ் பகுதி மசில்ல ஏற்படுற ஸ்பாசம்னு சொல்லுவோம். தசை பிடிப்பு டைட்னஸ்னால அந்த சயாட்டிக் நரம்பு அழுத்தப்படுறதுனாலையும் வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் வருது. இதுக்கு வந்து சில எக்ஸசைஸ் இருக்கு. அந்த நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்ணி டிஸ்க் பல்ஜை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அந்த பெயினை வந்து குறைச்சி சென்ட்ரலைஸ் ஆன இடத்த வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு வந்து ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும்ங்கிறத பார்த்து இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு சயாட்டிக் நரம்பு அழுத்தத்தினால சயாட்டிகா பாதிப்பு இருக்கா இல்லையா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நேரா படுத்துக்கோங்க. வலி இருக்கிற காலை வந்து முட்டி மடக்காம ஸ்ட்ரைட்டா தூக்குங்க. இந்த அளவு தான் உங்களுக்கு தூக்க முடியுது. இப்படி தூக்கிறதுனால இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி அதிகமா ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சயாட்டிக் நரம்பு வந்து அழுத்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேல தூக்க முடியும். ஒரு 60 டிகிரிஸ் இந்த அளவு தூக்க முடியும். இதுக்கு மேல தூக்குனா வலி அதிகமாகும். இப்படி இருந்தாலும் வந்து சயாட்டிக் நரம்பு அழுத்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அழுத்தம் இல்லை அப்படின்னா இந்த காலை ஸ்ட்ரைட்டா தூக்கும் போது நல்லா 90 டிகிரிஸ் வரைக்கும் தூக்க முடியும், வலி இருக்காது. இதை போல தூக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சயாட்டிக் நரம்பு அழுத்தம் இல்லை. இந்த சயாட்டிகா ப்ராப்ளத்தினால எந்த பொசிஷன்லையும் நீங்க தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்க, இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான பொசிஷன் சொல்றேன். இந்த பொசிஷனை நீங்க மெயின்டைன் பண்ணாலே அந்த சயாட்டிக் நரம்பு எந்த இடத்துல இருந்து வருதோ அந்த இடத்துல வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபொராமனோட ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இந்த பக்கம் தான் வலி இருக்குன்னா வலி இருக்கிற பக்கம் வந்து மேலே படுக்கிற மாதிரி இதை போல உட்காந்துட்டு ஒரு பில்லோவை நல்லா மடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இடுப்புக்கு சைட்ல வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி மெதுவா படுங்க. படுத்துட்டு கொஞ்சம் இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுங்க. கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியுது, வலி வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வந்து மெதுவா காலை தூக்கி மேலே போடுங்க. பெட்ல வச்சுட்டு இந்த கையை வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரெச் கொடுக்குறப்போ இந்த இடத்துல வந்து நல்ல ஆர்ச் வந்து மேலே வரும். மேலே வர்றதுனால சேனல் வந்து கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுறதுனால அந்த நர்வ் கம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறதுனால இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வர வலி வந்து கிராஜுவலா குறையும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பெயின் வந்து நல்லா குறையிறத வந்து உங்களால உணர முடியும். இந்த சயாட்டிக் நரம்பு அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் L4 L5 லெவல்ல வந்து டிஸ்கோட ஸ்பேஸ் குறைஞ்சி அந்த நரம்பு அழுத்தப்படுறதுனால தான் சயாட்டிகா ப்ராப்ளம் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வருது. இப்போ அந்த L4 L5 டிஸ்கோட ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெஸ்ட் ஈஸியான எக்ஸசைஸ் வந்து நான் சொல்றேன். ஆனா சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஆரம்பத்தில் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் படுக்கிற பொசிஷன் வந்து படுக்கவே முடியாது.
நீங்க முதல்ல இதை போல குப்புற படுக்கிற பொசிஷனை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எல்போவை வந்து ப்ரெஸ் பண்ணி மெதுவா எந்திரிங்க. இதை போல எந்திரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிங்க, படுங்க, எந்திரிங்க. இது ரிப்பீட்டடா வந்து உங்களுக்கு எத்தனை தடவை செய்ய முடியுமோ கிராஜுவலா வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 10 தடவை செஞ்சாலும் சரி, 20 தடவை செஞ்சாலும் சரி செய்யுங்க. செல்ஃபை லெவல்ல டிஸ்க் ஸ்பேஸ் குறைஞ்சு அதனால சயாட்டிக் நரம்பு அழுத்தப்பட்டிருந்தா இந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ இது வந்து கொஞ்சம் வலி பொறுத்துட்டு நல்லா செய்றீங்க அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து ப்ரெஸ் பண்ணி மெதுவா உடம்ப வந்து மேல தூக்குங்க. இந்த அளவுக்கு தூக்குங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதே போல நல்லா தூக்குங்க. இதுவும் வந்து கிராஜுவலா வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 ரிப்பிட்டேஷனோ இல்லை உங்களுக்கு 5 தடவை தான் பண்ண முடியும்னா 5 ரிப்பிட்டேஷனோ செய்யுங்க. இதுவும் நல்லா செஞ்சு ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி நல்லாவே எந்திரிங்க. இதை போல எந்திரிங்க. இதை போல எந்திரிச்சு இறங்குங்க. வலி தாங்க முடியாத அளவுக்கு நீங்க செய்ய வேண்டாம். வலி வந்து உங்களுக்கு எந்த லெவல்ல வந்து பொறுக்கிற அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செய்யுங்க. இது செய்யறதுனால L4 L5 லெவல்ல வந்து டிஸ்க்ல வந்து ஸ்பேஸ் அதிகமாகும். சயாட்டிக் நர்வ் வந்து நல்லாவே வந்து அழுத்தப்படுறது வந்து ரிலீஸ் ஆகும். இதனால கால்ல இருந்து வலி குறைஞ்சிக்கிட்டே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆகி கரெக்டா லோயர் பேக்ல மட்டும் வந்து நிக்கிற அளவுக்கு வரும். சயாட்டிக் நர்வோட டென்ஷன் அதோட டைட்னஸையும் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்கு கிளைடிங் டெக்னிக்னு சொல்லுவோம். அதுவும் வந்து உங்களுக்கு வலி அதிகமா இருக்கிற டைம்ல வந்து ஈஸியா வந்து நீங்க செய்யறது சொல்றேன். பெட்ல இது போல நல்லா கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க. நேரா படுத்துட்டு முதல்ல வலி இல்லாத கால், இப்போ இந்த கால்ல வலி இல்லை அப்படின்னா இந்த காலை வந்து மெதுவா மேல வைங்க. இது போல சவுறு மேல வச்சுட்டு நல்லா பாத மூவ்மெண்ட் மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் வந்து மெதுவா வந்து ஒரு 10 தடவைல இருந்து ஒரு 30 தடவை வரைக்கும் செய்யுங்க. வலி இல்லாத கால் வந்து செய்யறப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக்ல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தெரியும். அந்த டென்ஷன் வந்து பேக்ல வந்து இருக்கிற காலுக்கும் அதே போல செய்யணும். ஸ்ட்ரைட்டா வந்து சயாட்டிக் நரம்பு அழுத்தப்பட்ட கால் வந்து தூக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இதுதான் வலி இருக்கிற கால்னா வலி இல்லாத காலால சப்போர்ட் பண்ணி வலி இருக்கிற காலை மெதுவா தூக்குங்க. மெதுவா தூக்கி மேல சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க. கொஞ்சம் இதுல வந்து உங்களுக்கு பெயின் எதுவும் தெரியல, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற சூழ்நிலையில வந்து உங்களுக்கு வலி இல்லைங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாத மூவ்மெண்ட்டை வந்து செய்யுங்க. இதுக்கும் வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு 10ல இருந்து 30 தடவை செய்யுங்க. செய்யறப்போ கீழே இருந்து மேல வரைக்கும் இருக்கிற அந்த சயாட்டிக் நர்வோட டைட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறதுனால நல்ல பெயின் வந்து குறைக்ஸ்ல இருக்கிற பிரிஃபார்மிஸ் மசிலோட டென்ஷனே வந்து குறைக்கணும். குறைச்சாதான் சயாட்டிக் நர்வோட அழுத்தம் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். பட்டக்ஸ்ல இருக்கிற பெயின் வந்து நல்லா குறையும். இப்போ இதை போல பெட்ல வந்து உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் தான் வலி இருக்கு, இந்த காலில் தான் பரவாயில்ல வலி வருதுன்னா உடம்பு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா 4 வடிவத்துல வந்து இந்த காலை கிராஸ் பண்ணி வைங்க. நல்லா வச்சுட்டு கம்ஃபர்டபுளா ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு உடம்பு வந்து ஃபார்வர்டா கொஞ்சம் கொண்டு வாங்க. கொண்டு வரப்போ ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். ஸ்ட்ரெச் இந்த இடத்துல நல்லா கிடைக்கும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது செய்யறதுனால அந்த பிரிஃபார்மிஸ் மசிலோட டென்ஷன் வந்து கிராஜுவலா குறையும். குறையிறதுனால அந்த பட்டக்ஸ்ல இருக்கிற பெயின் வந்து நல்லாவே சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷனை வந்து நின்னபடியே வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் மூலியமா ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். இப்போ வந்து இதை போல நின்னுக்கோங்க. நின்றுட்டு உங்களுக்கு வலி இருக்கிற கால் இதுதான் அப்படின்னா அந்த வலி இருக்கிற காலை வந்து கொஞ்சம் பின்னாடி வைங்க. பின்னாடி வச்சுட்டு 2 கையும் கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப இந்த பக்கம் வலி இருக்குன்னா நீங்க ஆப்போசிட் சைடு வந்து உங்க உடம்ப வந்து மெதுவா திருப்புங்க. திருப்பிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுறதுனால L4 L5 லெவல்ல இருக்கிற அழுத்தம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த மசிலோட டென்ஷனும் குறையும், சயாட்டிக் நர்வோட டென்ஷனும் குறையும், வலி வந்து கிராஜுவலா நல்லா குறையும். எந்த எக்ஸசைஸும் வந்து செய்ய முடியல, வலி ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க இதுக்கு கவலைப்படாதீங்க. எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் கூட நிக்க முடியல. எங்ககிட்ட வந்து கன்சல்டிங் பண்றப்போ உட்காந்துக்கிட்டே வந்து அவங்களால கன்சல்ட் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா அவ்வளோ சிவியர் பெயின். வந்துட்டு பக்கத்துல வந்து பெட்ல வந்து படுத்துடுவாங்க. படுத்துட்டு கூட ஒரு பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி தான் வந்து என்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனையே வந்து சொல்லுவாங்க. சிவியரா வந்து உட்கார முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல, ஒரு பொசிஷன்ல படுக்கவும் முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வராங்க. இதே போல சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால எக்ஸசைஸ் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க வந்து எக்ஸசைஸ் சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பிசியோதெரப்பில வந்து அந்த டிஸ்க் பல்ஜை வந்து சென்ட்ரலைஸ் பண்றதுக்கு சில அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமா பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த நர்வோட டைட்னஸை ரிலீஸ் பண்றதுக்கும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு.
உள்ள இருக்க இன்டர்னல் இன்ஜுரின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்க்ல ஏற்பட்டிருக்க இன்டர்னல் இன்ஜுரி தான் வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து ப்ராப்பரா சரி பண்றதுக்கு, ஹீலிங் பண்றதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பிசியோதெரப்பில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிற்க முடியும், உட்கார முடியும், நடக்க முடியும். பெயின் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. மோர் தென் 90% குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுச்சுவேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராப்பரான எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்க பாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி 10 நாளா ரொம்ப நாளா இருக்கிறீங்க, L4 L5 டிஸ்க் லெவல்லையோ L5 S1 டிஸ்க் லெவல்லையோ உங்களுக்கு ப்ரொட்ரூஷனா இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரூஷனா இருக்கலாம், ஹெர்னியேஷனா இருக்கலாம், ஸ்டீனோசிஸா இருக்கலாம். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வைங்க. நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ரெக்கவரி கொடுத்து திரும்ப வெளியே வராத அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.